ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்றதை பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்களோ மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஆண்டு நடைபெறும் குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 தேர்வு வந்து நிச்சயமா இந்த டாபிக்ல எதிர்பார்க்கறாங்க. மறக்காம வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. அதுக்கு வந்து சூரியகாந்த் வந்து தேர்வாயிருக்காரு. தற்போதைய தலைமை நீதிபதி வந்து PR கவாய், அதாவது தற்போதைய தலைமை நீதிபதியாக PR 52வது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து PR கவாய் இருக்காரு. அவரோட பதவி ஏற்பு எப்பனா மே 14, 2025 பதவியேற்றாரு. அவருடைய பதவி கால முடிவு எப்பனா நவம்பர் 23, 2025 அவரோட பதவி காலம் முடியுது. அடுத்ததா வந்து நம்ம PR கவாய் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேர்ந்தெடுக்கின்ற மாதிரி ஒரு பரிந்துரைக்கணும். அது உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை தான் வந்து நம்ம PR கவாய் சார் வந்து நியமிக்க வந்து மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு வந்து தற்போதைய தலைமை நீதிபதி வந்து PR கவாய் பரிந்துரைத்திருக்காரு. இவர் யாருன்றத இந்த சூரியகாந்த் அப்படின்றத நான் பார்க்கலாம். அதாவது இவர் இப்ப இந்த சூரியகாந்த் பதவி இருக்கிறாருல்ல, அவர் ஒரு பதவியில் இருக்கிற நாள் வந்து நவம்பர் 24, 2025 வருஷம் 2025 வருஷம். இந்த வருஷம் வந்து நவம்பர் 24, 2025 பதவியேற்க போறாரு. இவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ்னா 53வது சீஃப் ஜஸ்டிஸா வராரு. அதாவது அரசு பள்ளியிலேயே வந்து படிச்சு அரசு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. வாங்க இவருக்கு அவர் எப்படி பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு, எந்தெந்த சிறப்பான தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காரு, அவரோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். யார் இந்த சூரியகாந்த்னா ஹரியானா மாநிலம் இசார் மாவட்டத்தில் நடுத்தர குடும்பத்தில் வந்து 1962ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி பிறந்தார் இந்த சூரியகாந்த். அம்மாநிலத்திலிருந்து தலைமை நீதிபதியாக முதல் நபர், ஹரியானா மாநிலத்திலிருந்து முதல் நபரா தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிக குறைந்த வயதில், அதாவது 38 வயதிலே வந்து அவர் ஹரியானா அரசின் தலைமை வழக்கறிஞராக பதவி வகித்திருக்காரு. நம்ம சூரியகாந்த் சார் மிக குறைந்த வயதில், 38 வயசுல ஹரியானா அரசின் தலைமை வழக்கறிஞராக வந்து பதவியேற்றிருக்காரு. இவர் 2004ஆம் ஆண்டு ஹரியானா மற்றும் பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தின் வந்து நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. 2004ஆம் ஆண்டு ஹரியானா மற்றும் பஞ்சாப், இதவே நமக்கு ஒரு 2004ஆம் ஆண்டு வந்து ஹரியானா மற்றும் பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் சூரியகாந்த் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அடுத்ததா வந்து நீதிபதியான பிறகும், அதாவது இவர் நீதிபதி ஆகிய பிறகும் வந்து தனதோட மேற்படிப்பை தொடர்றாரு. இவர் சூரியகாந்த் மேற்படிப்பை தொடர்றாரு. அதாவது 2011ஆம் ஆண்டு குருசேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் வந்து தொலைதூர வந்து கல்வி இயக்கத்தில் வந்து முதுகலை பட்டம் பெற்றாரு. இவர் முதுகலை பட்டமும் அங்கே போய் படிச்சு 2011ஆம் ஆண்டு அதுக்கான பட்டமும் இவர் பெற்றாரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக 14 ஆண்டுக்கு மேலாக வந்து இவர் பணியேற்றாரு. அதாவது நம்ம சூரியகாந்த் சார் வந்து உயர் நீதிமன்றத்தின் வந்து நீதிபதியாக 14 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பணியாற்றிருக்காரு. அவர் வந்து அக்டோபர் 2018 இமாச்சல் பிரதேசில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்காரு. அப்போ 2018 இமாச்சல் பிரதேச உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இவர் பதவி வகித்திருந்திருக்காரு. பின்னர் வந்து இவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதி இப்பதான் தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து 2019ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி 2019 வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பதவியேற்றிருக்காரு. அவர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் அடுத்த 15 மாதங்களுக்கு ஒரு இந்த பதவியில் வகிப்பாரு. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பதவியில் இருப்பாரு. அடுத்த 15 மாதங்கள் தான் இவரு இந்த பதவியில் வகிப்பாரு, தலைமை நீதிபதியாக பதவியில். அதாவது 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை இந்த பதவியில் வகிப்பாரு. அதுக்கப்புறம் பிப்ரவரி 9ஆம் தேதி ஓய்வு பெறுவாரு. அவரோட முக்கிய தீர்ப்பு எதெல்லாம் கொடுத்திருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மறக்காம இந்த வீடியோ முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். நிச்சயமா இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அதெல்லாம் கண்டிப்பா கேட்குவாங்க. பாருங்க, அவர் முக்கிய தீர்ப்பு என்ன கொடுத்திருக்காருன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த அரசமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கம், பேச்சு சுதந்திரம், ஜனநாயகம், ஊழல் மற்றும் சுற்றுச்சூழல், பாலின சமத்துவம்,
தொடர்பான பல்வேறு குறிப்பிடத்தக்க தீர்ப்புகளை நீதிபதி சூரியகாந்த் வந்து வழங்கியுள்ளிருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்திருக்குல்ல, அதே மாதிரி பீகார் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு வந்து பிறகு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம், பாத்துக்காங்க எத்தனை லட்சம், 65 லட்சம் பேரின் வந்து விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு வந்து உத்தரவிட்டிருக்காரு. தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு உத்தரவிட்டிருக்காரு. 65 லட்சம், அதாவது 65 லட்சத்தோட விவரங்களை வந்து வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு வந்து உத்தரவிட்டிருக்காரு. அப்புறம் உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்கத்தில், அதாவது வழக்கறிஞர் சங்கத்தில் வந்து மூன்றில் ஒரு பங்கு இடம் வந்து பெண்களுக்கு, ஒரு பங்கு வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது ஒதுக்கீடு வேண்டும் என்ற பெயரில், அதாவது 1/3 பங்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்ற வரலாற்று சிறப்பு உத்தரவையும் வந்து இவர் பிறப்பித்திருக்காரு. இதே மாதிரி வீடியோவை நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.